அவர் ஒரு மிகப்பெரிய சிறந்த பேச்சாற்றல் கொண்ட ஒரு பேச்சாளருங்க. அவர் எப்பவுமே தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றம் இது பத்தி உலகம் முழுவதும் அத்தனை ஊருக்கும் போய் பேசிட்டு வருவாருங்க. அவர் பேச்சு நடுவே ஒரு நாள் என்ன பண்ணாரு, தன் பாக்கெட்ல இருந்த ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்குல்ல, அதை எடுத்து கசுக்குன்னு கசக்கினார். கசக்கிட்டு, ஏப்பா இந்த கசக்குன 100 ரூபாய் நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னாங்க. உடனே கீழே இருந்து அத்தனை பேரு, ஐயா எனக்கு வேணும் எனக்கு வேணும் அத்தனை பேரும் கையை தூக்குனாங்க. உடனே அந்த கசகன நோட்டை எடுத்து காலில் போட்டு மிதி மிதிச்சாரு. அதுக்கப்புறம் எடுத்து இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாரு. ஐயா எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. அப்படி கசகன நோட்டை பார்த்துட்டு அந்த பேச்சாளர் சொல்லியிருக்காரு, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ரூபா நோட்டை போலத்தான் நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல சங்கடங்களில் அடிபடுறோம், பிரச்சனைகள மாற்றோம், மனம் கஷ்டப்படுது. அப்படி இருந்தா கூட அவரவர்களுக்கு உரிய மதிப்புங்கிறது குறையாது அப்படின்னு சொன்னாராமா. இதான் கிராமத்துல விஷயம் உள்ளவங்க, அதாவது அறிவா இருந்தவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களின் மதிப்பு உலகத்துல குறையாது அப்படிம்பாங்க.